காலையில தூங்கி எழுந்தா போதும் அடுக்கு தும்மலா வருதா? கண்களிலும் புருவத்தை சுற்றியும் தாங்க முடியாத வலி இருக்கா? கன்னங்கள் எல்லாம் பாரமா இருக்கா? மூச்சு விடுறதே சிரமமா இருக்கா? இத்தோட சேர்த்து மலச்சிக்கலும் உங்களை பாடாப்படுத்துதா? சைனஸ் பிரச்சனைக்கு பலவிதமான சிகிச்சைகள் செய்தும் பலன் இல்லையா? கவலைய விடுங்க. சைனஸ்னா என்ன, அது உருவாவதற்கான உண்மையான காரணம் என்ன என்று பலருக்கும் தெரியாத மருத்துவ ரகசியத்தை பற்றியும் அதிலிருந்து முழுமையா விடுபடுவதற்கான தீர்வுகளை பற்றியும் இந்த வீடியோவில் நாம முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல சைனஸ்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்ம மண்டை ஓட்டு பகுதியில முக எலும்புகளுக்குள்ள காற்று மட்டுமே நிரம்பி இருக்க வேண்டிய காலியான 8 இடங்கள் இருக்கு. அந்த 8 இடங்கள்ல காற்றுக்கு பதிலா சளி நிரம்பி இருக்கிறதைத்தான் நாம சைனஸ் அப்படின்னு சொல்றோம். அங்கே சளி நிரம்பி இருக்கும்போது அந்த இடங்கள்ல வீக்கம் உருவாகுது. அதனால தான் கண்களை சுற்றி வலி, புருவத்துல வலி, கன்னங்கள்ல பாரம், சுவாசிக்கிறதுல சிரமம் எல்லாமே ஏற்படுது. இத்துடன் சேர்த்து அடிக்கடி சுவாச அலர்ஜி, தும்மல் மற்றும் கடுமையான மலச்சிக்கலும் உண்டாகுது. காற்று மட்டுமே இருக்க வேண்டிய அந்த 8 இடங்கள்ல சளி எப்படி உருவாகுது? இதற்கு முக்கிய காரணம் நம்ம கல்லீரலில் ஏற்படும் அதிகப்படியான உஷ்ணம் என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? கல்லீரலில் ஏற்படுகிற அதிகப்படியான சூடு தலைப்பகுதியை நோக்கி மேலே செல்லும் போது சைனஸ் பைக்குள் இருக்கக்கூடிய இயற்கையான ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துடுது. நம்ம உடலின் பாதுகாப்பு சக்தி அந்த பகுதியில் வறட்சி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஈரப்பதத்தை பராமரிக்க முயற்சி செய்யும். அப்போது அங்கே அதிகமான சளி உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் தான் சுவாச குழாயில் அடைப்பும் வீக்கமும் ஏற்பட்டு நம்மால தாங்க முடியாத அளவு வலி உருவாகுது. இதைவிட முக்கியமான இன்னொன்னு இருக்கு. மனித உணர்வுகளுக்கும் சைனஸுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் அதிக மன அழுத்தம், தூக்கமின்மை, அதிக கோபத்தோட இருக்காங்களோ அவங்களுக்கு சைனஸ் ரொம்ப எளிதா வந்துடும். குறிப்பா முடிந்து போன ஒரு துயரமான சம்பவத்தையோ அல்லது கவலையையோ மனசுக்குள்ளாரையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உடம்புல கல்லீரலின் உஷ்ணம் அதிகமாகுது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சைனஸ் வலியோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகுது. ஒரு முறை நீங்க அதிகமா கோபப்பட்டாலோ அல்லது வருத்தப்பட்டாலோ உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? 3 மாதம் உங்கள் உடல் இயக்கத்திற்கு எவ்வளவு உயிர் சக்தி தேவைப்படுமோ அவ்வளவு சக்தியும் ஒரு கணத்தில் உடம்பிலிருந்து வெளியேறிடுது. அதாவது உங்க 3 மாத ஆரோக்கியம் காணாமல் போயிடுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வாகனத்துல நாம 30 - 40 கிலோமீட்டர் வேகத்துல நிதானமா செல்லும் போது எரிபொருள் ரொம்ப குறைவா செலவழிக்கப்படும். ஆனா அதே வாகனத்தை 100 அல்லது 120 கிலோமீட்டர் வேகத்துல அதிரடியா இயக்கும் போது எரிபொருள் எவ்வளவு வேகமா காலியாகும். அதை போலத்தான் நாம இயல்பா இருக்கும்போது செலவாகிற உயிர் சக்தி கோபப்படும் போதோ கவலைப்படும் போதோ அளவுக்கு அதிகமா வாரி இறைக்கப்பட்டு வீணாகுது. கவலை மற்றும் துக்கம் வரும்போது விழிப்புணர்வோட இல்லைன்னா மனசு பாதிப்பதை விட உயிர் சக்தியும் விரயமாகுது. அத்துடன் உடல் ஆரோக்கியத்தையும் கேள்விக்குறியாக்குது. இதற்கான தீர்வுகள். சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க கண்டிப்பா சில உணவுகளை தவிர்க்கணும். பால், தயிர், நெய், வெண்ணெய் போன்ற பால் பொருட்களையும் புளிச்சுவை நிறைந்த பழங்களையும் முற்றிலுமா தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாம பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஐஸ்கிரீம், குளிர்பானங்கள் இவற்றை தவிர்ப்பது உங்க ஆரோக்கியத்தை வேகமா மேம்படுத்தும். குறிப்பா மழைக்காலத்திலும் பனிக்காலத்திலும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். உங்க அன்றாட உணவுல மஞ்சள், பூண்டு, இஞ்சி, மிளகு ஆகியவற்றை அதிகமா சேர்த்துக்கோங்க. இன்னொரு எளிமையான வழி இருக்கு. வெற்றிலையில
கொஞ்சமா தேன் தடவி அதை வாயில போட்டு மெதுவா மென்னு உமிழ்நீரோட விழுங்குங்க. இவையெல்லாம் இயற்கையாகவே உடம்புக்குள்ள இருக்கிற சளியை கரைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த பொருட்கள். இப்போது இதற்கான தீர்வை பார்ப்போம். வாரம் 2 முறை ஆவி பிடிங்க. அது சைனஸ் தலைவலிக்கு ஒரு உடனடி மற்றும் சிறந்த நிவாரணத்தை கொடுக்கும். நொச்சி இலை, தைல இலை, வேப்பிலை 3ஐயும் தண்ணீரில் கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கும் போது படிப்படியாக நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஒருவேளை நொச்சி இலையும் தைல இலையும் உங்களுக்கு கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். கல்லுப்பு, மஞ்சள் தூள், வேப்பிலை இவை 3ஐயும் தண்ணீரில் கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம். ஆனா இது தற்காலிக நிவாரணம் மட்டும்தான். இதற்கான நிரந்தர தீர்வு வேணும்னா பாத நரம்பியல் சிகிச்சை மூலமா உடலில் உள்ள இரத்த குழாய்களையும் காற்றுப்பைகளையும் சீராக விரிவடைய செய்ய முடியும். இதன் மூலமா உடலில் தேங்கியிருக்கிற சளியை எளிதா வெளியேற்றலாம். நம் பாரம்பரிய வர்ம சிகிச்சை மூலமா நுரையீரலில் உள்ள கழிவுகளையும் சைனஸ் பைகளில் பல வருடங்களாக தேங்கியிருக்கும் பழைய சளி கழிவுகளையும் முழுமையா உடலை விட்டு வெளியேற்ற முடியும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற எல்லா தருணங்களிலும் உங்க உடம்புல ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தானாவே பல மடங்கு அதிகமாகும். அதனால் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொஞ்சம் கொடுங்க. சைனஸ்ங்கிறது குணப்படுத்த முடியாத நோய் கிடையாது. நீண்ட நாட்களா உடலை விட்டு வெளியேற முடியாமல் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவு, அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனைக்கோ அல்லது நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகளுக்கோ நிரந்தர தீர்வு வேணும்னா எங்களை நேரில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.